தானியேல் ஜெயித்த ஜெயங்கள் என்று பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் அவனுக்கு முன்பாக வந்த சோதனையை தானியேல் ஜெயித்தார். ஏன் அந்த சோதனை? அந்த சோதனையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் முகம் பிரகாசிச்சது. அப்ப அவன் முகம் பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு, அவன் மேல தேவன் வச்சிருக்க கிருபை வெளியே வராம இருக்கிறதுக்கு, அவனுடைய வளர்ச்சி தடுக்கப்படுவதற்கு, தேவன் வச்சிருக்க எதிர்காலம் அவன் சுதந்திரிக்க முடியாம போகிறதற்கு அவனுக்கு முன்பாக வந்தது என்னன்னு கேட்பீங்கன்னா சோதனை. அந்த சோதனையை தானியேல் முதலாவது ஜெயித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்களுக்கு முன்பாக ஒரு பிரகாசம் இருக்கிறது என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, அந்த வளர்ச்சியை நீங்க அடைஞ்சிடக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க கையில் எடுத்துடக்கூடாதுன்னு இல்லாத சோதனைகளை கொண்டு வந்து போடுறான். ஆண்டவர் உங்கள் காரியம் ஒவ்வொன்றையும் ஜெயமாய் மாற்றுவதற்கு அடையாளமாக இந்த வருகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு பலனை தருவாராக. எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு தந்திரமாய் கொண்டு வந்து பல விதங்களில் பலரால் கொண்டு வந்து போடுகிற அந்த சோதனைகளை கிழித்தெறிந்து ஜெயிக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு பலனை தர வல்லவராக இருக்கிறார். சோதனைகளை ஜெயிப்பீர்கள்.